வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய ஐபிபிஎஸ்க்காக ரீசனிங் தினமும் காலை 9 மணிக்கு ஷார்ப்பாக 9 மணிக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக் நடந்த அந்த ஏஐ எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்களா? இந்த வாரம் திங்கக்கிழமை ஹால் டிக்கெட் கூட வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் என்னால் அதை செக் பண்ண முடியலை. ரைட்டா? ஸோ நல்லபடியாக எக்ஸாம் பண்ணீங்கல்ல, நல்லா அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரைட், எக்ஸாமில் நிறையா கேள்விகள் வந்து நம்ம செஷன்லேருந்து வந்திருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றீங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் காலகாலத்தில் ஒரு போஸ்டிங்கை வாங்கிடுங்க. அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லைவ் சேட்டில் வந்துட்டு சார் பட் நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் நீங்கள் சொல்ல போகிறது தான் எனக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களா அடுத்தடுத்த போஸ்டிங்கை வாங்கிட்டு கூடிய சீக்கிரம் சொல்லுங்க. சரிங்களா? ரைட், போலாமா? ஸோ இன்னைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் பசில் அண்ட் சிலாஜிசம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துருந்திருக்கேன். சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஓகேம்மா. ரைட், வெல், கொஞ்சம் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ADA 24/7 மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வளம் நம்ம ஐபிபிஎஸ்க்கான பிஓ கிளர்க்குக்கான பிலிம் ஸ்கிம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் கோடுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், மிஸ் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். எத்தனை பேர்னு சொல்லலை. ஸோ அன்னோன் சிட்டி. ரைட்டா? சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். எஸ், சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். ரைட், இட்ஸ் ஃபேசிங் நார்த். ஆல் ஆஃப் தம் ஃபேசிங் த நார்த் ஃபேசிங்ல எனக்கு உட்காந்துருக்காங்க. P sit sixth to the left of the T. Who sit immediate right of the S? 7 persons sit between S and K. N sit fourth to the right of the K. The number of person between T and N is one more than number of person between P and L. Q is sixth to the left of the L and seventh from one of the extreme end. Okay, va? Q is sixth to the left of L and seventh from one of the extreme end. L is to the right of the P. L is to the right of the P. R sit second to the left of N. R sit fifth from one of the extreme end. ஓகே, இன்னொரு எண்ட்ல இருந்து ஆரை பேசியிருக்காங்க, ஒரு எண்ட்ல இருந்து எல்ல பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே எண்டா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ரைட்டா? ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுல பேசியிருக்கிறது Q sit sixth to the left of the L அண்ட் Q வந்து நமக்கு செவன்த் ஃப்ரம் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து பேசியிருக்காங்க. ரைட்டா? ஸோ Qவை பத்தி வேற எங்கேயுமே க்ளூ வந்து பெருசா பேசப்படலை. ரைட்டா? அதே மாதிரி எல்லை பத்தியும் வேற எங்கேயும் பெருசா பேசல. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர் பத்தி பேசியிருக்காங்க. ஆர் இஸ் ஃபிஃப்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்றத பேசியிருக்காங்க. அண்ட் ஆர் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என் அப்படின்றதும் பேசியிருக்காங்க. ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் என் அப்படின்றதும் பேசியிருக்காங்க. ஓகேவா? ரைட், ஆர் அண்ட் என். என் வந்து ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த கே. என் வந்து ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த கே. ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த என். ஸோ ஆர் சிட் ஃபிஃப்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். 1 2 3 4 5. ஒருவேளை ஆர் இங்க வந்திருக்கலாம். ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த என். ஸோ என் எனக்கு இங்க வந்திருக்கலாம். அண்ட் என் சிட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த கே. என் சிட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த கே. கேல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து நாலாவது ஆளா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி இங்க தெரியல எனக்கு இந்த எண்ட்ல இருந்து வர்றாங்களா இந்த எண்ட்ல இருந்து வர்றாங்களா தெரியல. ஜஸ்ட் இந்த சைடு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். சரியா? இதுவே ஒருவேளை இந்த பக்கம் கூட இருக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு கே. 7 person between S and K. ஸோ எஸ் இந்த பக்கம் வருவாரா இல்லை அந்த பக்கம் போவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் எஸ் அண்ட் கே. 7 person between எஸ் அண்ட் கே. ரைட், ஓகே. அண்ட் தென் எஸ் அண்ட் கே. இப்போ எஸ் வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு டி. ஹூ சிட் இமீடியட் ரைட் ஆஃப் த எஸ். பி சிட் சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் த டி. டீயோட இடது பக்கத்தில். சரி, ரைட், நம்ம ரெண்டையுமே கையோட ட்ரை பண்ணிடலாமா? ஸோ ரெண்டு பாசிபிள். 1 2 3 4 5. ஸோ ஆர் இங்க உட்கார்ந்துருக்காரு. ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த என் அப்படின்றத எனக்கு கொடுத்தாச்சு. ரைட்டா? அடுத்து என் வந்து கேவோட ஃபோர்த் ரைட். ரைட்டா? கேவோட ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. கரெக்டா? ஸோ நமக்கு என் சிட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த கே. அடுத்து 7 person between எஸ் அண்ட் கே. ஸோ எஸ் அண்ட் கேலேருந்து 1 2 3 4 5 6 7. ஸோ எஸ் எனக்கு இங்க வந்துருவாங்க. கே இங்க இருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ எனக்கு எஸ் எனக்கு இங்க வந்துருவாங்க. கரெக்டா? எஸ் அண்ட் கேவை பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டி. ஹூ இஸ் இமீடியட்லி ரைட் ஆஃப் த எஸ். டி. ஹூ இஸ் த இமீடியட்லி ரைட் ஆஃப் த எஸ். ஓ மை காட், ஒரே நிமிஷம்ப்பா.
ஸோ இந்த இடத்துல எனக்கு டி வந்துடுவாங்க எஸ்ஸோட இம்மீடியட் ரைட்ல கரெக்டா ஹூஸ் இட் இம்மீடியட் ரைட் ஆஃப் எஸ் பி வந்து சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் த டி டீயோட இடது பக்கத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஸோ இந்த இடத்துல ரைட்டா டீல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த இடத்துல பி வந்துருவாங்க ரைட்டா பி சிட் சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் த டி ஹூஸ் இட் இம்மீடியட் ரைட் ஆஃப் த எஸ் 7% between எஸ் அண்ட் கே அண்ட் என் இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் கே நம்பர் ஆஃப் பர்சன் between டி அண்ட் என் இப்போ இந்த டீக்கும் என்னுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ இஸ் ஒன் மோர் தென் ஒன்று அதிகமாக இருக்கணும் நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் பி அண்ட் எல்லுக்கு நடுவில் ரைட்டா ஸோ பியிலேருந்து எல் இந்த பக்கம் வருவாங்களா என்னன்னு தெரியலை ரைட் ஓகே நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் டி அண்ட் என் வந்து பி அண்ட் எல் இந்த பக்கமான்னு எனக்கு தெரியலை சரி ரைட் ஓகே கியூ சிட் சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் த எல் கியூ சிட் சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் த எல் அண்ட் செவன்த் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் என் எல் இஸ் டு த ரைட் ஆஃப் த பி பியோட ரைட் சைடில் தான் எனக்கு வரணும் சரி ரைட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரைட்டா நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் டி அண்ட் எல் ஸோ டீக்கும் எண்ணுக்கும் நடுவில் 1 2 3 4 பேர் இருக்காங்களா அப்போ 3 பேர் எனக்கு வந்திருக்கணும் ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் பி அண்டு எல் 1 2 3 ஸோ எல் இந்த இடத்துல வந்திருப்பான் கரெக்டா ஸோ எண்ணுக்கும் டீக்கு நடுவில் இருக்கிறத வந்து 1 அதிகமாக இருக்கு 1 மோர் தென் நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் பி அண்டு எல் இந்த எல் வந்து டு த ரைட் ஆஃப் த பி உள்ள தூக்கிப்பட்டாச்சு அதே மாதிரி நமக்கு என் அண்டு டீக்கு நடுவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க அப்போ 9 பேர் இன்பிட்வீன் வரணும் இப்போ 9 பேர் வரணும் அப்படின்னா நமக்கு பில இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ எல் எனக்கு இந்த இடத்துல வந்துருவாங்க கரெக்டா நெக்ஸ்ட் இப்போ எல் வந்துட்டாங்களா எல்ல இருந்து என்னது கியூ சிட் சிக்ஸ்த் டு த லெஃப்ட் ஆஃப் த எல் எல்லோட இடது பக்கத்தில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து கியூ எனக்கு இங்கே வந்துடும் எல்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இங்கே எனக்கு வந்துருவாங்க கண்டிப்பா இந்த லாஸ்ட்ல இருந்தும் எனக்கு 7வது ஆள் கிடையாது இங்க இருந்தும் 7வது ஆள் கிடையாது 1 2 3 4 5 6 7 8 9வது ஆளா இருக்காது ஸோ கண்டிப்பா முடியாது ஸோ கியூ வந்து எனக்கு 7th person ஸோ 7 6 5 4 3 2 and 1 கரெக்டா 1 2 3 4 5 6 7வது ஆளா கியூ உட்காந்துருக்காரா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இவ்வளவுதான் ரைட்டா ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த என் ஆர் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த என் or sit fifth from the extreme end of the row fifth from extreme end of the row உள்ளதுக்கு விடாச்சா மொத்தம் எத்தனை பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 மொத்தம் 22 பேர் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிடலாமாப்பா டோட்டலா 22% சரிங்களா ஐபிபிஎஸ் உடைய கிளரிக்கல் நோட்டிபிகேஷன் வந்துரும்பா இந்த எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ள எப்படியும் போட்டுருவாங்க ஓகேவா ரைட் ஸோ 22% இருக்கக்கூடிய அன்னோன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரைட்டா எப்பவுமே அன்னோன் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பாசிபிலிட்டி நிறைய போகாது ஓரளவுக்கு நீ ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாயிண்ட் டக்குன்னு பிடிபடாது கொஞ்சம் பொறுமையாக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அன்னோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடவே கூடாது எப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க அது கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் ரைட்டா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா சிலாஜிசம் என்ன கொடுத்துறாங்க ஆல் த ஸ்ப்ரைட் ஆர் த ஃபேண்டா ஓகே ஆல் த ஸ்ப்ரைட் ஆர் த ஃபேண்டா அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி எ ஃபியூ ஃபேண்டா ஆர் த லிம்கா கொஞ்சம் ஃபேண்டா மட்டும்தான் லிம்கா பேலன்ஸ் இருக்கிற ஃபேண்டாலாம் வந்து நமக்கு லிம்கா கிடையாது நோ லிம்கா இஸ் த பெப்சி நோ லிம்கா இஸ் பெப்சி சம் ஃபேண்டா ஆர் நெட் ஆர்னா ஏண்டா சம் ஃபேண்டா இந்த ஃபேண்டான்றதுல கொஞ்சம் வந்து பெப்சி கிடையாது ஆமா ரைட் கரெக்ட் ஏன்னா இந்த லிம்காவோட கான்டாக்ட்ல இருக்கிறவன் பெப்சிக்கு போக மாட்டான் அவன் சொல்றது கரெக்ட் ஆல் த ஸ்ப்ரைட் கேன் பி பெப்சி இந்த ஸ்ப்ரைட் அப்படின்ற ஒட்டுமொத்தமும் பெப்சிக்குள்ள போலாமா தாராளமா போலாமே இட்ஸ் கேன் பி போலாமா தாராளமா ஏன்னா லிம்கா தான் போகாது லிம்காவோட சேர்ந்துருக்க ஃபேண்டா தான் போகும் மற்றவங்க எல்லாம் போகலாம் ஸோ தாராளமா ஸ்ப்ரைட் வந்து உள்ள போய்க்கலாம் ரைட் சம் ஸ்ட்ராபெரி ஆர் த டிராகன் ஃப்ரூட் சம் டிராகன் ஃப்ரூட் ஆர் நாட் ஜாக் ஃப்ரூட் அண்ட் ஒன்லி ஜாக் ஃப்ரூட் இஸ் த ரைட்டா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க நமக்கு சம் இஸ் நாட் டெஃபினெட்லி நாட் த ஸ்ட்ராபெரி கண்டிப்பா நாட் நெகட்டிவ் சொல்றாங்க நெகட்டிவ்ல சொல்றாங்க ஸ்ட்ராபெரியோட கண்டிப்பா இந்த கொய்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி அப்படின்ற வார்த்தையில எனக்கு வந்திருக்கு தாராளமா சொல்ல முடியும் ரைட்டா அண்ட் ஆல் த ஸ்ட்ராபெரி ஆர் த ஜாக் ஃப்ரூட் எல்லா ஸ்ட்ராபெரியுமே ஜாக் ஃப்ரூட்டுக்கு போக முடியுமா ஆல் த ஸ்ட்ராபெரி எஸ் இஸ் பாசிபிள் ஆனா இவங்க பாசிபிள் சொல்லல டைரக்டா சொல்றாங்க ஆல் த ஸ்ட்ராபெரி இல்ல ஸ்ட்ராபெரி டிராகன் ஃப்ரூட்டோட மட்டும்தான் கான்டாக்ட்ல இருக்கான் ஸோ டைரக்டா ஜாக் ஃப்ரூட்டோட நம்ம ரிலேட் பண்ண முடியாது சொல்லிடலாமா ரிலேட் பண்ண முடியாது ஒன் ஒன்லி சூப்பர்மா ஒன் ஒன்லி நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி எஃப்யூ visit or the part ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இங்க வராது எஃப்யூ அப்படின்னா என்ன எஃப்யூ அப்படின்னா சம் அப்படின்னு நமக்கு அர்த்தம் கரெக்டாமா ஸோ சம் பார்ட் ஆர் த ஃப்ளவர் அண்ட் ஒன்லி ஃப்ளவர்ஸ் ஆர் த பிளான்ட்
கரெக்டா? ரைட். நோ பிளான் பீயிங் விசா இஸ் a possibility. ஆல்ரெடி அது நோல தான் இருக்கு, அதை மறுபடியும் பாசிபிள்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நோல தான் இருக்கு, அதை மறுபடியும் அவங்க பாசிபிள் சொல்றாங்க, அது தப்பு. ஓகேவா? அடுத்தது ஆல் பாட் கேன் பி. இந்த பாட் அப்படின்ற ஒட்டுமொத்தம் உள்ள போலாமா? தாராளமா உள்ள போய்க்கலாம். ரைட், தாராளமா உள்ள போக முடியும் சொல்லலாமா? ரைட், ட்ரூ ஒன்லி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்லி. ஒன்லி நல்லா கவனிச்சு பாருங்க, இட்ஸ் ரிட்டன் இருக்கா? அப்ப நமக்கு ரிட்டன் பீயிங் ஆன்சர் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆன்சருக்கு போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, சான்சஸ் கிடையவே கிடையாது. ரைட்டா? நோ கொஸ்டின் இஸ் சொல்யூஷன். கொஸ்டினுக்கும் சொல்யூஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட முடியுமா? நோ ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நோ ரிலேஷன்ஷிப் டைரக்டா சொல்லணும் அப்படின்னா சொல்யூஷன் அண்ட் ஆன்சருக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். ரைட்டா? அப்ப ஆன்சருக்குள்ள இருக்கிறவனுக்கு வேணா சொல்ல முடியும், ஆனா ஆன்சர் கொஸ்டின்குள்ள இருக்கு, அப்ப நோ ரிலேஷன்ஷிப் என்னால சொல்ல முடியாது. ஓகேவா? நோ ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. இட்ஸ் நெய்தர். இது வந்து நமக்கு ஓகேவாமா? இது நெய்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. புக்ஸ் 5 புக். ஒன்னும் போது அனதர் எனக்கு வச்சிருக்காங்க. ஈச் புக் கண்டைன் தி டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஒவ்வொன்றையும் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் நமக்கு இருக்கு. கரெக்டா? ரைட். புக் எல் கண்டைன் தி ஆட் நம்பர் ஆஃப் பேஜஸ் அண்ட் இட்ஸ் பிளேஸ்டு 2 books above the H, which is placed immediately above that contain 35 book pages. எப்படி சொல்ல வராங்க? L அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக் வந்து L அப்படின்றது odd number of pages and place 2 books above the H. 2 books above the H. அப்ப நான் in betweenல ஒரு புக் இருக்கணும். 2 books above the H, which is இந்த H வந்து place immediately above that 35. 35 பக்கங்கள் இருக்கக்கூடிய புக்குக்கு immediately above எனக்கு இருக்கு. அப்போ 4 புக் இப்ப டோட்டலா வந்துருச்சு. The number of book, right? Number of books placed above the L is 1 less than. மேல இருக்கிறதோட 1 கம்மியா இருக்கணும். எப்படி நமக்கு? below the K. அப்போ Lக்கு மேல ஒரு புக் இருந்தா அப்போ யாருமே இல்லாம இருக்கணும். இதுதான் அதிகபட்ச பாசிபிள். ஏன்னா மொத்தமே 5 புக் தான் நமக்கு. ரைட்டா? இதுதான் ஒரே பாசிபிள், வேற வழியே இல்லை. And I is placed above the H. I is placed above the H and contain prime number of pages. L does not contain 93. L ல 93 கிடையாது. சரி, the sum of the pages L and J equal to the H. L and J equal to the H. Placed above the L is, oh sorry. Above the L is 1 less than. above the L 1 less than. அது வந்து 1 கம்மியா இருக்கணும், K கீழே இருக்கிறத விட. ரைட்டா? அப்ப எனக்கு Lக்கு மேல இருக்கிறது 1 கம்மியா இருக்கணும், Kக்கு கீழே இருக்கிறத விட. ரைட்டா? அப்படி நம்ம பார்க்கும்போது மேல யாருமே இல்ல அப்படின்ற கணக்கு வச்சோம் அப்படின்னா, ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா அப்ப எனக்கு Kக்கு கீழே ஒரு புக் இருந்திருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாசிபிள். இல்ல மேல எனக்கு நான் ஒரு புக் இருக்கு அப்படி, Lக்கு மேல ஒரு புக் இருக்கு அப்படின்னா Kக்கு கீழே 2 புக் இருந்திருக்கணும். அப்ப K வந்து இங்க வந்திருப்பான். ஓகேவா? K இங்க வந்திருப்பான். இப்ப என்கிட்ட 2 பாசிபிள் என்கிட்ட இருக்கு. கரெக்டா? சோ எனக்கு L 1 H then இதுல 35. ஒருவேளை இங்க வந்திருந்தா Lக்கு மேல யாருமே இல்ல, Kக்கு கீழே ஒரு புக் இருக்கு. நம்பர் ஆஃப் புக்ஸ் ரைட்டா? L is ரைட்டா? the number of books above the L is 1 less than. 1 கம்மியா இருக்கணும். யாரை விட அப்படின்னா below the K. Kக்கு கீழே இருக்கிறத விட 1 கம்மியா இருக்கணும். Kக்கு கீழே 1 தான் இருக்கு அப்படின்னா அந்த 1 கம்மி பண்ணிட்டோம்னா யாருமே இல்ல. Kக்கு கீழே 2 புக் இருக்கு அப்படின்னா மேல ஒரு புக் இருக்கணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு I is placed above the H. Hக்கு மேல எனக்கு I வரணும். ரைட், Hக்கு மேல I வரணும். ரைட், இதுல ரெண்டுலயுமே இது மட்டும் தான் நமக்கு பாசிபிள் வருது. அப்ப பேலன்ஸ் இருக்க ஒரு புக்கோட பேர் வந்து கீழே வந்துடும். கரெக்டாப்பா? பேலன்ஸ் இருக்க ஒரு புக் HIJKL. J வந்து எனக்கு இங்க வந்துடும். கரெக்டா? அது ரெண்டுலயுமே J வந்து இங்க பிளேஸ் ஆயிடுவாங்க. ரைட், அடுத்து L ல 93 சொல்லக்கூடாது. நம்மள்ட்ட இருக்க நம்பர்ஸ் என்னென்ன நம்பர் நமக்கு? 23, 35, 23, 35 and 37, 56, 37, 56 and 93. கரெக்டாமா? இதுல எனக்கு 35 ஆல்ரெடி எனக்கு போயிடுச்சு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஆல்ரெடி அதை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ Lக்கு வந்து ஆட் நம்பர் தான் கொடுக்கணும். Lக்கு ஆட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா 23, 37, 93. அதாவது 93 கண்டிப்பா கிடையாது, 23 or 37 நம்ம கொடுக்கலாம். சரியா? ரைட், இதுல பிரைம் நம்பர் பார்க்கும்போது 23 and 37 ரெண்டுமே நமக்கு பிரைம் நம்பர் தான். சரியா? ரெண்டுமே பிரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் அடுத்து சம் ஆஃப் த புக் பேஜஸ் L and J is equal to the number of pages to the H. ஓகே, L and J is equal to H. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா. ரைட்டா?
ஸோ எல் அண்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு த ஹச். 23 37 எனக்கு 60 வரும். கண்டிப்பாக இவன் கிடையாது. 30 ப்ளஸ் ஓகே 7 6 13 93. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது ஸோ 37 ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 93. கரெக்டா? அப்போ ஹச்சுக்கு 93 நம்ம கொடுத்துடலாம். அண்ட் எல்லுக்கு ஆட் நம்பர் தான் கொடுக்கணும் 37 அண்ட் ஜேக்கு 56. ஜேக்கு இங்கே 35 இருக்கு. ஸோ 56 ரைட்டா? ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ பேலன்ஸ் 23. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். எடுத்துக்கலாமாப்பா? இது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சூப்பர்மா, வெரி குட். ரைட்? ஸோ ஓகேவா? இல்லையே, எல்லுக்கு 23 வருது. கரெக்டாக ஆட் பண்ணீங்களா? எஸ். அடுத்து போயிடலாமா? இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? 8 நம்பர் 8% இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரைட். அண்ட் எத்தனை நோ சிங்கிள் பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. 3 ஜெனரேஷன் இந்த ஃபேமிலியில இருக்காங்க. மேரிட் கப்புள்ஸை பத்தி எனக்கு சொல்லல. சரி, ரைட், ஓகே. வி அண்ட் யூ ஆர் த சிஸ்டர்ஸ், சகோதரிகள். டி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஒய். டி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஒய். சரி. U is the daughter-in-law of T. U is the daughter-in-law of T. Daughter-in-law அப்படின்றதுனால ஒரு வேளை இப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா U and V are the sisters. ஒரு வேளை இப்படி வந்திருக்கலாம். ரைட்டா? ஸோ daughter-in-law அப்படின்றதுனால ஓகேவா? U is the daughter-in-law. U is the daughter-in-law of T. ஸோ மாற்றி போட்டோமோ? U is the daughter-in-law of T. And V இங்க நம்ம கொடுத்திருக்கோம். கரெக்ட்டா? Both are the sisters. Right. U is the daughter-in-law of T. X is the mother of W, who is the male member in the family. So W உடைய அப்ப X வந்து இங்க T ஓட வைஃபா வந்திருக்கலாம் by chance. Okay. And who is the male member? The gender of V and Y are the same. V is the sister தானே, அப்ப female person. ரைட்டா? So V and Y are the same gender. S is the husband of W sister-in-law. W ஓட sister-in-law. ஒருவேளை இங்க வந்திருக்கான். W ஓட sister-in-law. ரைட்டா? So இங்க வந்திருக்கலாமா? S is the husband of W ஓட sister-in-law V க்கு. Z is the son of S. Z is the son of Yes. Okay. Y has no siblings. Y க்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? X is the mother of W. X is the mother of W. Right? 2 4 6 8 பேர் வந்துட்டாங்களா? எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து ஜோடியா தான் எனக்கு வந்திருக்காங்க. ரைட்? ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு. ரொம்பலாம் நம்ம கஷ்டப்படுத்தலாம். ரைட்டா? ஹவு இஸ் த சைல்ட் ஆஃப் W ரிலேட்டட் டு எஸ்? W ஓட சைல்டு வந்து ரிலேட்டட் டு எக்ஸுக்கு. கிராண்ட் சைல்டு இஸ் அ கிராண்ட் டாட்டர். W உடைய குழந்தை Y வந்து எக்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னா இட்ஸ் அ கிராண்ட் டாட்டர். கரெக்டா? ஸோ த ஆன்சர் வில் பி த கிராண்ட் டாட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது, ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி? இந்த குடும்பத்தில் எத்தனை ஃபீமேல் இருக்காங்க நமக்கு? ஸோ எனக்கு 1 2 3 and 4. ஸோ டோட்டலாக 4 பேர் இருக்காங்க. கேட்டா? தெர் ஆர் 4 ஃபீமேல் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்டா? ஸோ எங்கப்பா அதை காணோம்? நன் ஆஃப் தீஸ். ஓகேவா? நன் ஆஃப் தீஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். ஸோ இஃப் தட் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஏ. ஒருவேளை இந்த Z வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் ஏவாக இருந்தால், Z is the husband of ஏவாக இருந்தால் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? How is A related to V? How is A related to V? If Z is the husband of A, then A is related to V. A is daughter-in-law. சொல்லலாமா? V ஓட daughter-in-law. Right? So the answer will be the daughter-in-law. சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது, the last and final ஒரு கொஸ்டின். ஸோ எனக்கு 7 persons
பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஃபேசிங் சவுத். மொத்தம் 7 பேர். சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஃபேசிங் சவுத். இமீடியட் நெய்பர் ஆஃப் யூ ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன் டு யூ. யூ பக்கத்துல இருக்கிற 2 பேர் யூவோட ஃபேசிங்க்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. சேம் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் டு த லெஃப்ட் அண்ட் டு த ரைட் ஆஃப் த ஆர். அப்போ ஆர் வந்து எனக்கு மிடில் பர்சன். மொத்தம் 7 பேர்ல 1 2 3 4 5 6 7. ஸோ எனக்கு ஆர் வந்து மிடில் பர்சன். அவன் என்ன ஃபேசிங், நார்த்தா சவுத்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. டி செட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி. டி செட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த வி. வி இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆர். வி இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆர். அப்போ எனக்கு ஒன்று இந்த லாஸ்ட்லயோ இல்லை இந்த லாஸ்ட்லயோ மட்டும்தான் வரும், வேற வழியே கிடையாது. ரைட்டா? ரைட். டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி. டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி அப்படின்றத என்ன சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு மோர் தென் 3. அப்போ மினிமம் 4 பேர். ரைட்டா? பட் லெஸ் தென் 5. மோர் தென் 3 லெஸ் தென் 5னா 4 பேர் பிட்வீன் தட் வி அண்ட் யூ. அப்போ வி நான் இந்த லாஸ்ட்ல வைக்கிறேன். என்ன ஃபேசிங்னு தெரியல. ரைட்டா? டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த வி. இது என்ன ஃபேசிங்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் டி கொடுக்குறேன். 1 2 3 4. ஸோ எனக்கு யூ. கரெக்டா? ஸோ எனக்கு மோர் தென் 3% பட் லெஸ் தென் 5% பிட்வீன் வி அண்ட் யூ. கியூ சிட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் யூ. கியூ சிட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த யூ. யூவோட ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. ஸோ கியூ வந்து எனக்கு இங்கே வந்துருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். பி சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். இந்த ரெண்டுலையும் பி அண்ட் எஸ் வருவாங்க. Both the immediate neighbor of P facing the direction opposite to each other. P பக்கத்துல இருக்கிற 2 பேருமே வேற வேற டைரக்ஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. V sit second to the left of the T. The V வந்து second to the left of the T. Okay, V sit second to the left of the T. R and Q facing same direction. R and Q facing same direction. Okay. So immediate neighbor of U facing opposite direction to the U. இங்க போட்டாச்சா? ரைட். இப்போ நமக்கு இங்க பாரு, P sits second to the left of the S. P sits second to the left of the S. Both the immediate neighbor of P facing opposite direction to each other. P பக்கத்துல 2 பேருமே opposite direction to each other. R and Q facing same direction. R and Q வந்து எனக்கு facing same direction அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்கோம். ரைட்? ஸோ இதில் எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஃபேசிங், யூ மட்டும் அதில் இருந்து அதர் தன் ஃபேசிங்காக எனக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே யாருமே வந்து என்ன டைப் ஆஃப் ஃபேசிங் சொல்லி சொல்லவே இல்லை, டேரெக்டாக வந்துட்டு. கரெக்டாமா? எங்கேயாவது நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் பேசியிருக்காங்களா? அப்படி நமக்கு பேசவே இல்லை. இமீடியட் நெய்பர் ஆஃப் யூ வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் டு த யூ. சேம் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் அண்ட் ரைட் ஆஃப் ஆர். ஓகே. டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த வி. வி இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆர். வி வந்து ஆர் பக்கத்தில் கிடையாது. மோர் தென் 3% but less than 5% between V and U. So V க்கும் U க்கும் நடுவுல 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Q sit fourth to the right of the U. U ஓட ரைட்ல 4வது ஆளா எனக்கு Q உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு P sit second to the left of the S. S ஓட செகண்ட் லெஃப்ட்ல எனக்கு P உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? ஆனா ஒரே ஒருத்தர் தான் எனக்கு வந்திருக்கும். கரெக்டா? ரைட். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், இது உங்களுடைய ஹோம்வொர்க் கொஸ்டின். ஸோ நேற்று ஹோம்வொர்க் எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்க? நேற்று கொஸ்டின் எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்க? பி ஃபேசிங் தட் நார்த் சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? ஓ, பி டஸ் நாட் ஃபேசிங் த சவுத். எஸ், கரெக்ட். அப்போ ஆன்சர் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா இது அப்படியே தலைகீழா வந்திருக்கும்ப்பா. இது அப்படியே தலைகீழா வரையணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? ஸோ 1 இந்த இடத்துல வி, அதுக்கு அடுத்தது கியூ, அதுக்கு அடுத்தது டி, தென் அதுக்கு அடுத்தது ஆர், தென் அதுக்கு அடுத்தது பி, தென் அதுக்கு அடுத்தது யூ, அண்ட் ஃபைனலி நமக்கு எஸ். இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது அப்படியே திருப்பி போட்டால் வந்திருக்கும். கரெக்டா? சேம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் அப்படியே வரும், வேற ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ சேம் ஆன்சர், அது அப்படியே தலைக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி எது நார்த் எது சவுத்துன்றதை நான் முன்னாடியே முடிவு பண்ணலாம். ஃபைனல் பாயிண்டை வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரியா? ரைட்? ஓகே. ஸோ இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின், ஃபிளாட் பேஸ் பசல். பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஹோம்வொர்க் உங்களுக்கு நான் கொடுக்குறது ரொம்ப வேலிட் கொஸ்டின் தான், பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ரைட். கமெண்ட்ஸ் கீழே லைவ் சாட்ல இல்லாமல் கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிடுங்க. சரியா? அண்ட் வளம் பேட்ச் IBPS PO மற்றும் கிளர்க்குக்காக நம்ம ஆரம்பிச்சு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸஸ் பிகினிங்ல இருந்து நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க,
இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணி. சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நாளை காலைல 9 o'clock மீட் பண்ணலாம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்.